கொலை படம் எப்படி இருக்குது? இந்த படத்துல விஜய் ஆண்டனி, ரித்திகா சிங், மீனாட்சி சௌத்ரி, ராதிகா சரத்குமார், அர்ஜுன் சிதம்பரம், முரளி சர்மா, கிஷோர் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஃபிலிம் வென்ச்சர்ஸ் நிறுவனமும் மற்றும் லோட்டஸ் பிக்சர்ஸ் இணைந்தும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய இயக்குனர் பாலாஜி குமார் இந்த படத்துக்கு கிருஷி இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தரலாம். ஃபேமஸான மாடலா இருக்கிற மீனாட்சி சௌத்ரி அவருடைய அபார்ட்மெண்ட்லயே இறந்து போயிடுறாங்க. இந்த கேஸை பத்தி விசாரிக்க போலீஸ் அதிகாரியா ரித்திகா சிங் கைக்கு இந்த கேஸ் போகுது. ஹெல்ப்புக்காக முன்னாள் அதிகாரியான விஜய் ஆண்டனியை சேர்த்துக்கிறாங்க. மீனாட்சியோடைய நண்பர் சித்தார்த்தா சங்கர், மாடல் போட்டோகிராஃபர் அர்ஜுன் சிதம்பரம், மாடல் ஏஜென்ட் முரளி சர்மா, மீனாட்சியோடைய மேனேஜர் கிஷோர்னு இவங்க 4 பேர் மேல சந்தேகம் வருது. இவங்களை யாராவது மீனாட்சியை கொன்னாங்களா இல்ல வேற யாராவது இவங்களை கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் விஜய் ஆண்டனியும் ரித்திகா சிங்கும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தில் நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி வயசான தோற்றத்தில் நடுத்தர வயசில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவருடைய லைஃப்பில் பிரிஞ்சு போன ஒய்ஃபு, காலேஜுக்கு போகிற வயசில் மகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. என்னதான் வயசான தோற்றத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலுமே அவருடைய பழைய படங்கள் மாதிரி தான் பேசுகிற ஸ்டைலு, பாடி லாங்குவேஜ் அப்படியே தான் இருக்குது இந்த படத்துலையுமே. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வரல விஜய் ஆண்டனி. அடுத்தது ஹீரோயின் ரித்திகா சிங் போர்ஷன் ஆரம்பத்தில் நல்ல பில்டப் இன்ட்ரோவாக கொடுத்து அவங்களுக்கு மேலதிகாரியான ஜான் விஜயோடைய எதிர்ப்பையும் மீறி விஜய் ஆண்டனியை தனக்கு ஹெல்ப்புக்காக கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாகவே விஜய் ஆண்டனி பக்கம் திரும்புது. அறிமுக நடிகை மீனாட்சி சௌத்ரி மாடல்னு நம்புற அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ராதிகா சரத்குமார் ஓரிரு காட்சிகள் மட்டுமே வந்து போகிறாங்க. மீனாட்சியோடைய ஃப்ரெண்டு சித்தார்த்தா சங்கர், மாடல் ஃபோட்டோகிராஃபர் அர்ஜுன் சிதம்பரம், மாடல் ஏஜென்ட் முரளி சர்மா, மீனாட்சியோடைய மேனேஜர் கிஷோர்னு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் காமெடிக்கே வேலையே இல்லை. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியை பாராட்டியே ஆகணும். சிஜி ஒர்க்கு படத்தோடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோடைய கதை டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பித்து ஸ்க்ரீன் பிளே படத்தோடைய எண்டில் ஸ்லோவாயிருது. சாங்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எந்த பாட்டுமே இல்லை. பிஜிஎம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரியே அங்கங்கே பிஜிஎம்மாக ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் ஹாஃபு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சென்டிமெண்ட் காட்சிகள் அங்கங்கே இருந்தாலுமே டிடெக்டிவ் கதைக்கு ஒட்டவே இல்லாமல் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்குது. இந்த படத்தில் வில்லன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கொலை பண்ணியிருப்பார். அவர் ஏன் கொலை பண்ணினாரு, என்ன ரீசன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ரீசன் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். சஸ்பென்ஸு ட்விஸ்ட்டுன்னு இந்த படத்தில் ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. படம் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. எல்லா படமும் பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். விஜய் ஆண்டனியோடைய ஃபேன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஓவரால் இந்த படம் பிலோ ஆவரேஜ் படம் தான். ஃப்ரீயாக இருந்தால் இந்த வீக்கெண்டில் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.